உங்க லைஃப்ல எல்லா கவலையும் மறந்து ஃப்ரீயா ஒரு 2 நாள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வைல்ட் லைஃப்ல என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த ஒரு இடத்துக்கு வந்து பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். பெங்களூர்ல இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி லொகேட் இருக்க இந்த ஒரு இடத்தோட பேர் தான் நேத்ராவதி. இது கர்நாடகாவோட செகண்ட் பிக்கெஸ்ட் மவுண்டைன்னு சொல்லப்படுது. நீங்க பிரைவேட் பைக்ல வந்தாலும் ஓன் பைக்ல வந்தாலும் சரி பேஸ் கேம்ப்ல விட்டுட்டு மேல போற மாதிரி தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா நிறைய ஹோம் ஸ்டே ரெசார்ட் ஸ்டே எல்லாம் இருக்கு. நாங்க புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டேல கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்குன்னு தனித்தனியா காட்டேஜ் ரூம்ஸ் 3 டைம்ஸ் ஃபுட் உங்களை ட்ரெக்கிங் கூட்டு போயிட்டு கூட்டு வர வரைக்கும் A to Z அவங்களே பாத்துப்பாங்க. இந்த ட்ரெக்கிங் போறதுக்கு நீங்க கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட பர்மிட் வாங்கிருக்கணும். இந்த ஹோம் ஸ்டேவை புக் பண்ணும்போதே அவங்களே பர்மிட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒன் டேக்கு 300 பீப்புள்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெக்கிங் டிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 12 கிலோமீட்டர் கிட்ட வரும். கைடு சப்போர்ட்டோட உங்களை சேஃப்டியா கூட்டு போவாங்க. போற வழியில சுத்தி பார்க்குற இடம் எல்லாமே அவ்வளவு கிரீனிஷா, வியூ பாயிண்ட்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். ஃபால்ஸ், ரிவர் கிராசிங்னு நீங்க பல இடத்த கடந்து போவீங்க. அதுவுமே உங்களுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கடைசியா மேல போய் உட்கார்ந்து அந்த மலைகளை உரசி போகிற கிளவுட் பெட்லாம் பார்க்கும்போது ஐயோ அப்பா, வாழ்க்கையில எல்லாத்தையுமே மறந்து அங்கேயே உட்கார்ந்துலாம் போல இருக்கும். நாங்க சென்னையில இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு 2 நாளா பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட எல்லாம் போறீங்க அப்படின்னா பெங்களூர் வந்தாவே போதும். கேப் ஃபெசிலிட்டியோட A to Z அவங்களே பாத்துப்பாங்க. வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இதுதான் சரியான சீசன். இப்பவே இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வாங்க போலான்னு கூட்டு போங்க.